இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 300 உளுந்து எடுத்துருக்கோம். கருப்பு உளுந்து இதை வந்து சுத்தமாக நம்ம கழுவி வச்சு நல்லா காய போட்டதுக்கு அப்புறம் தான் இதை பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நிறைய தூசிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கழுவி காய வச்சதுக்கு அப்புறம் தான் இது நம்ம ரெடி பண்ணணும். இப்போ 300 உளுந்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். அதை நல்லா வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா சிகப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து கருப்பு உளுந்துனால நம்மளுக்கு வந்து நல்லா கருப்பட்டுருக்காங்க தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுறோம். அப்போ நம்ம இதோட சேர்த்து வறுக்கும்போது அது நல்லா அந்த வெள்ளை உளுந்து வந்து நல்லா சிகப்பு கலரில் ஆனதுக்கு ஆயிடுச்சுன்னா அது நல்லா வறுப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வறுத்துக்கிறோம். இன்னும் நல்லா இப்போ கொஞ்சம் மீடியமாகவே வச்சோம்னா நல்லா வந்து இது ஒரு மாதிரி சிகப்பு கலரில் வந்துடும். இப்போ நல்லாவே தெரியும். நல்லா அந்த வெள்ளை உளுந்து நல்லா கொஞ்சமாக சிகப்பு கலரில் மாறிடுச்சு. இது நல்லா வறுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை மாற்றி வைக்க போகிறோம். வேறு இதில் இப்படி ஒரு பேனில் காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பயிறு நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து நான் ஒரு 200 எடுத்திருக்கேன். 150 200 அந்த மாதிரி ஒரு அளவில் எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கருப்பு உளுந்தில் மட்டும் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இந்த மாவு ப்ரிப்பேரில் வந்து நாங்கள் வந்து பச்சை பயிறு ஆட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ரெண்டுமே நல்ல ப்ரோட்டீனு, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் கருப்பு உளுந்து மட்டும் சேர்க்காம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிகப்பு கலரில் நல்லா வறுத்துடலாம். ரொம்பவே கருவை விட்டால் மாவு டேஸ்ட்டு போயிருக்கும். நம்ம நார்மலாகவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா வறுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி வெங்காயம்லாம் கருவக்கூடாது, கருவலை நார்மலாகவே இருக்குது. இதை நம்ம அப்படியே எடுத்து அதே உளுந்திலே நம்ம வந்து ஒன்றா தான் அரைக்க போகிறோம். அப்படின்னு நம்ம வந்து ஒன்றாவே உளுந்திலே போட்டுக்கலாம். வந்து அரிசி நல்லா சிவப்பு கலரில் மாறிடுச்சு. இதுக்கு மீறி நம்ம வறுத்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து இதுவே போதும். இதை வந்து நம்ம அதே இதில் மாற்றிடலாம். ஒன்றாவே போட்டோம்னா ஒன்றா தான் நம்ம மிக்ஸில் அரைக்க போகிறோம். ஒன்றாவே நம்ம அடுத்து நம்ம சுக்கு பார்க்க போகிறோம். சுக்கை வந்து லைட்டாக வறுத்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து லைட்டாக ரொம்ப இல்லாமல் லைட்டாக மட்டும் வறுத்தா இருக்கும். அதோட நான் ஏலக்காய் முந்திரி இல்லாமல் போடுறேன். வந்து குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்றதால நம்மளுக்கு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன பசங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இது வந்து ஆட் பண்ணுறோம். சுக்கு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா இது வந்து என்னதான் ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்தாலும் இது வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது வந்து செமிக்காமல் இருக்கும். அதனால் சுக்கு சேர்த்தோம்னா நல்ல செரிமானமாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் சுக்கு சேர்க்கணும். இப்போ இதோட நம்ம ஏலக்காய் நம்ம தேவைப்படுற அளவுக்கு ஏலக்காய் சேர்த்தாச்சு. இதே லைட்டாக வறுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஃபுல்லாக வந்து நல்லா ஃபேனில் நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டோம். இது வந்து நம்ம நல்லா மிக்சியில் சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போது நல்லா சளிச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு தடவை சளிச்சிடணும். ஏன்னா ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது கல் ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதை வெளியே ரிமூவ் ஆகிடும். அதனால் நல்லா சளிச்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு கண்டெய்னரில் கூட எடுத்து வச்சிடலாம். நம்ம தேவைப்படும் போது இது 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து சுடுதண்ணியை ஹீட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் போட்டு இறக்கும்போது கொஞ்சம் வெல்லமும் தேங்காயும் ஆட் பண்ணி இறக்கணும்னா பருத்திப்பால் ஃப்ளேவரில் இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் நல்லா பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதனால் வந்து இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 மினிட்ஸில் இது செஞ்சிடலாம். இந்த மாவு வந்து எல்லா ஸ்டேஜுக்காரங்களும் இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட். இல்லை வந்து நம்ம பீரியட்ஸ் டைம்லாம் வந்து நம்மளுக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீக்லி 2 or 3 டைம்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி நம்ம மார்னிங்கே இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். அவ்வளோ இது ஹெல்த்தி. இது வந்து எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம வெல்லம், பாதாம், முந்திரி எல்லாம் ஆட் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். இது வந்து வேகமாகவே சுக்கு ஆட் பண்ணிக்கிறதுனால வேகமாகவே இது செரிமானமும் ஆகிடும். ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.